அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் வாழ்நாளில் சம்பாதித்த செல்வம், வீடு, நிலம், பொருள் இவை அனைத்தும் அவன் இறந்த பிறகு யாருக்கு செல்ல வேண்டும் என்பது மனிதர்கள் விருப்பப்படி முடிவு செய்யும் விஷயம் அல்ல. இது மிகவும் நுணுக்கமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் செல்வம் தவறாக பயிரிடப்பட்டால் குடும்பங்களுக்கிடையில் சண்டை, பகை, உறவுகள் முறிவு போன்றவை ஏற்படும். இதனால் தான் இஸ்லாம் இந்த விஷயத்தை மனிதரிடம் விடாமல் நேரடியாக அல்லாஹ் தானே குர்ஆனில் தெளிவாக கூறி சட்டமாக அமைத்துள்ளான். யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் உங்கள் பிள்ளைகள் குறித்து அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். ஒரு ஆண் பிள்ளைக்கு 2 பெண் பிள்ளைகளின் பங்குக்கு சமமான பங்கு உண்டு. இந்த ஆயத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வாரிசுரிமை என்பது மனிதர்களின் உணர்ச்சியோ பழக்க வழக்கங்களோ அடிப்படையாக கொண்டதல்ல. அல்லாஹ் நிர்ணயித்த நீதியான ஒழுங்கு அடிப்படையாகும். இதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். அல் ஹைகுல் ஃபராயில பி அஹ்லிஹா ஃபமா பக்கிய ஃபலி ஊலா ரஜுலின் தகரின். நியமிக்கப்பட்ட வாரிசு பங்குகளை அவர்களுக்குரியவர்களுக்கு வழங்குங்கள். அதன் பின் மீதம் உள்ளதை அருகில் உள்ள ஆண் உறவினர்களுக்கு வழங்கிவிடுங்கள். இதன் மூலம் வாரிசுரிமை சட்டம் இஸ்லாமில் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்வோம். ஒரு தந்தை ஒரு பெரிய மரத்தை நட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த மரம் வளர்ந்து பல ஆண்டுகள் கழித்து இனிமையான பல பழங்களை கொடுக்கிறது. அந்த மரத்தை நட்டவர் இறந்துவிட்டால் அந்த பழங்களை யார் எடுக்க முடியும்? அந்த மரத்தை பராமரித்த குடும்ப உறுப்பினர்களுக்கே அந்த பலன் செல்ல வேண்டும். வெளிநாட்டவர்களுக்கு வந்து எடுத்துக்கொண்டால் அது அநியாயம். அதுபோல்தான் மனிதன் வாழ்நாளில் சம்பாதித்த செல்வம் அது அல்லாஹ் நிர்ணயித்த உறவினர்களுக்கு செல்ல வேண்டும். இஸ்லாமில் வாரிசுரிமை சட்டம் மிகவும் தெளிவாக அமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக வாரிசுகள் 3 நிலைகளாக இருக்கிறார்கள். முதல் நிலை கட்டாயமாக பங்கு கிடைக்க வேண்டியவர்கள். இரண்டாவது நிலை மீதமுள்ளதை பெறுபவர்கள். மூன்றாவது நிலை குறிப்பிட்ட சூழ்நிலையில் பங்கு கிடைக்கக்கூடியவர்கள். முதலில் கணவன் அல்லது மனைவி. ஒரு கணவன் இறந்துவிட்டால் மனைவிக்கு பங்கு உண்டு. பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு 8இல் 1 பங்கு கிடைக்கும். பிள்ளைகள் இல்லாவிட்டால் 4இல் 1 பங்கு கிடைக்கும். வலஹுன்ன சுமுனு மிம்மா தரக்தும் இன் கானலக்கும் வலதுன். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் விட்டு சென்றதில் மனைவிக்கு 8இல் 1 பங்கு உண்டு. அதேபோல் மனைவி இருந்தால் கணவனுக்கும் பங்கு உண்டு. பிள்ளைகள் இல்லாவிட்டால் கணவனுக்கு பாதி பங்கு, பிள்ளைகள் இருந்தால் 4இல் 1 பங்கு கிடைக்கும். வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுல் லஹுன்ன வலதுன். உங்கள் மனைவிகள் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு விட்டு சென்றதில் உங்களுக்கு பாதி பங்கு உண்டு. அடுத்து பிள்ளைகள். இஸ்லாமில் மகனுக்கும் மகளுக்கும் பங்கு உண்டு. ஆனால் மகனுக்கு இரட்டை பங்கு வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக மகன் குடும்பத்தின் பொருளாதார பொறுப்பை ஏற்க வேண்டியவன். அவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் ஆகியோரை கவனிக்க வேண்டும். ஆனால் மகளுக்கு அந்த பொறுப்பு இல்லை. அதனால் தான் இந்த வித்தியாசம். அல்லாஹ் கூறுகிறான், ஒரு ஆண் பிள்ளைக்கு 2 பெண் பிள்ளைகளின் பங்கிற்கு சமமான பங்கு உண்டு. அடுத்து பெற்றோர். ஒருவர் இறந்தால் அவருடைய தந்தை மற்றும் தாயாருக்கும் பங்கு உண்டு. பிள்ளைகள் இருந்தால் தந்தைக்கு தாய்க்கும் தலா 6இல் 1 பங்கு வழங்கப்படும். வலி அபவைஹி குல்லி வாஹிதின் மின்ஹுமஸ் சுதுஸ். அவருடைய பெற்றோரில் ஒவ்வொருவருக்கும் 6இல் 1 பங்கு உண்டு. இதற்கு பிறகு சகோதரர்கள், சகோதரிகள் போன்றவர்கள் சில சூழ்நிலைகளில் வாரிசுகளாக வருவார்கள். இவ்வாறு இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் மிகவும் கணித ரீதியாகவும் நீதியுடன் அமைந்துள்ளது. உலகில் எந்த மனித சட்டமும் இவ்வளவு துல்லியமாக வாரிசுகளை நிர்ணயிக்கவில்லை. இதன் மூலம் குடும்பத்தில் சண்டை ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் இன்று சிலர் இந்த சட்டத்தை பின்பற்றாமல் தாங்கள் விருப்பப்படி சொத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். சில இடங்களில் பெண்களுக்கு பங்கு தரப்படுவதில்லை. இது மிகப்பெரிய அநியாயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். மன் கதா மீராசு வாரிசிஹி கதா அல்லாஹு மீராதஹு மினல் ஜன்னா. யார் தனது வாரிசின் உரிமையை தடுக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தின் பங்கை குறைத்து விடுகிறான். இந்த ஹதீஸ் மிகவும் கடுமையான எச்சரிக்கை. அதாவது உரிமையை மறுப்பது சாதாரண பாவம் அல்ல, அது அல்லாஹ்வின் சட்டத்தை மீறுவதாகும். இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் மனிதன் உருவாக்கிய சட்டம் அல்ல. இது அல்லாஹ் நேரடியாக நிர்ணயித்த நீதியான சட்டம். இதில் எந்த மனிதனுக்கும் மாற்றம் செய்ய அதிகாரம் இல்லை. இந்த சட்டம் குடும்பத்தில் சமநிலை, நீதி, பாதுகாப்பு ஆகியவற்றை உருவாக்கிறது. அதனால் ஒவ்வொரு முஸ்லிமும் தனது வாழ்க்கையில் இந்த வாரிசுரிமை சட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது கூட இந்த விஷயத்தை தெளிவாக விளக்கிக் கொள்ள வேண்டும். ஒருவரின் மரணத்திற்கு பிறகு குடும்பத்தில் சண்டை வராமல் இருக்க அல்லாஹ் நிர்ணயித்த முறையிலேயே சொத்துக்களை பகிர வேண்டும். நாம் எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டியது, செல்வம் நம்முடையதல்ல, அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை அல்லாஹ் கூறிய முறையில் பகிர்ந்தால்தான் அது நமக்கு நன்மையாக மாறும். இல்லையெனில் அது கியாமத் நாளில் கேள்வியாக மாறிவிடும். எனவே கண்ணியமிக்க அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு விதித்த சட்டத்திட்டங்களை அறிந்து செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் இறையச்சத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.